நியூஸ் தமிழ் நேயர்கள் வணக்கம். தி கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தொகுதி வரையறை மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது மத்திய அரசு. தமிழ்நாட்டில் இது ஏற்படுத்த போகிற தாக்கம் என்னங்கிறத நம்முடைய கோர்ட்டினுடைய இன்றைய பிரச்சார தலைப்பு. இந்த தலைப்பில் நம்மோடு கூடுதலாக பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து கோவிசத்தி வந்தார். வணக்கம் சத்யன். பாஜகவிலிருந்து ஜெயபிரகாஷ். வணக்கம் சார். மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்ணா வணக்கம். திமுகவிலிருந்து ராஜா தமிழ்மாறன் இன்னும் சில நேரங்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். ஜெயபிரகாஷ் சார், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் அது கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கிறது. திமுக இந்த பிரச்சனையை பெரிய லெவல்ல அரசியலாக்க முயற்சி பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் இந்த பதில் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த 2019 நாங்க கொடுத்திருக்க தேர்தல் வாக்குறுதி 33% ரிசர்வேஷன். எங்களுக்கு லோக்சபால மெஜாரிட்டி இருக்கு, ராஜ்யசபால மெஜாரிட்டி இருக்கு. நாங்க சட்டம் கொண்டு வரோம். அந்த சட்டத்தை நிறைவேற்றுவோங்கிறது ஒரு பக்கம். அது அதுல மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் அளிச்சிருக்காங்க. மெஜாரிட்டி இருக்கிறதெல்லாம் கொண்டு வரும், இந்த சட்டத்தை நிறைவேற்றும். இது தமிழ்நாட்டுல பெரிய போராட்டமா இருக்குங்கிறது. இது எலெக்ஷன் டைவர்ஷனுக்காக திமுக சொல்வது. அது எதுனா ஃபர்ஸ்ட் இங்க அவங்களுடைய அலையன்ஸ் சுத்தம் நூறாக உடைந்து விட்டது. ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப இவ்வளவு பெரிய எலெக்ஷன் நடக்குது, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. கோயம்புத்தூர்ல ஃபிளைட் எடுக்கிறாரு டெல்லி, ஆனா கேரளால இருந்து கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஃபிளைட் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டுல இன்னும் கேம்பெயினுக்கு வரல. அவங்க எல்லா இடத்துலயும் சுப்பர் நூறா உடைஞ்சு போச்சு. அவங்களுடைய லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், ட்ரக்ஸோடைய மெனன்ஸ் பெரிய அளவுல அவங்க தோக்குறாங்கிறது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதுக்காக இந்த லாஸ்ட் மினிட்ல இதையாவது கையில் எடுக்கலாமே எடுக்கிறாங்களே ஒழிய இது எந்த விதத்திலையும் மக்களை பாதிக்கிற விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் மக்களுக்கு நன்மை செய்யுது. 33% விமென் பார்லிமெண்ட்டுக்கு வந்த லேடிஸ் மகளிர் வருவது ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றத்துக்கு எல்லா பெண்களும் வரவேற்பார்கள். அது எங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காது. இந்த ராகுல் காந்தி எங்க இருந்தா நாங்க தேடிட்டு இருக்கோம், ஆளை காணோம். அதனால அவங்களுடைய அலையன்ஸ் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்க அலையன்ஸ் ரொம்ப ஃபார்மிடபிள் அலையன்ஸ், நாங்க ஒன்னா இருக்கோம்னாங்க. அவங்க எந்த தொகுதியும் ஒன்னா இல்ல. இன்னைக்கு கேம்பெயின்ல பாத்தீங்கன்னா கருணாநிதி அண்ட் சன்ஸ், அதாவது அவர் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, இவங்க 3 பேர் தான் கேம்பெயின்லயே இருக்கிறாங்க. வேற யாருமே ராஜா முதல் கொண்டு யாருமே கேம்பெயின்லயே இல்ல. அது முழுசா ஒரு குடும்ப கட்சியா மாறி போச்சு. இது லாஸ்ட் மினிட்ல இது ஒரு ட்ரையா பண்றாங்க. இது மக்கள் கிட்ட எடுபடாது. இதுதான் என்னுடைய முதல் கருத்து. இல்ல, மகளிர் 33% இடஒதுக்கீடு மசோதா இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒண்ணு. அதை ஏன் சார் நம்ம 543 அமல்படுத்த முடியாது? அதாவது எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குங்க, அதனால நாங்க அமல்படுத்துறோம். இங்க பார்லிமெண்ட்லயும் உங்களுடைய ராஜ்யசபாலையும் லோக்சபா ராஜ்யசபாலையும் எங்களை தோற்கடித்து காட்டுங்க. இல்ல, நான் கேள்வி அதை கேட்கல. டீலிமிட்டேஷன் இல்லாமல் ஏன் தனியா விமன் ரெப்ரசன்டேஷன் பில்ல கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். நாங்க இப்படி கொண்டு வரது கரெக்டா இருக்குங்கிறது எங்களுடைய பிஜேபி முடிவுங்க. அது புரியல சார். இல்ல, எனக்கு சொல்லுங்க, 543ல 33% கொடுக்கலாம். தமிழ்நாட்டுல நீங்க அந்த மசோதாவை கொண்டு வருகிற போது 234ல 33% வந்துருமே. எதுக்காக தொகுதி மறுவரையறையே நீங்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவோட கிளப் பண்றீங்கன்னு கேக்குறேன். இல்லங்க, அப்படி கிளப் பண்ணுங்கிறது எங்களோட முடிவுங்க. நீங்க பார்லிமென்ட் அதான் ஏன்னு கேக்குறேன் சார். அதான் உங்க முடிவு தான். அந்த முடிவுக்கான காரணம் என்னன்னு கேக்குறேன். எங்களுடைய முடிவு இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும்ங்கிறது எங்களுடைய முடிவு. அதான் என்ன கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க. 543ல 33% கொடுத்தா என்ன தப்பாயிரும்? இல்ல, எதுலையுமே தப்பாகாதுங்க. அதாவது தப்பா ஆகவே ஆகாது. ஆனா இப்படி பண்ணணும்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோங்கிறேன். ஏன் முடிவெடுத்திருக்கீங்கன்னு கேக்குறேன் நானு. உங்களுக்கு பெண்கள் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா 543ல நீங்க 33% அமல்படுத்தி இருக்கலாமே. இல்லங்க, எப்படி செய்யணும்ங்கிறது எங்களுக்கு தெரியும்ங்கிறது எங்களுடைய கருத்து. இல்ல, நீங்க ஒரு பெரிய ஹிடன் அஜெண்டாவை அந்த விமன் ரெசர்வேஷன் பில் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க இல்லையா? உண்மையிலேயே விமன் எம்பவர்மெண்ட் மேல அக்கறை இருந்தா 543லயே நீங்க 33% கொண்டு வரலாமே. இல்லங்க, எங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் அளிச்சுட்டாங்க. நாங்க இப்படி பில்ல கொண்டு வரோம். அதனால முடிஞ்சா டிஃபீட் பண்ணுங்க பார்லிமெண்ட்ல. இல்ல, நீங்க முடிஞ்சா பண்ணிக்கங்கிறது உங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு. நீங்க தாராளமா அந்த குரலை வைக்கலாம். தமிழ்நாடு இல்ல சார், நான் கேட்கிற கேள்வி, உங்களுக்கு விமன் ரெப்ரசன்டேஷன் அவ்வளவு முக்கியம்னா இந்த டீலிமிட்டேஷனுக்கான இந்த ப்ராசஸ் இல்லாம தனியாவே செஞ்சிருக்க முடியுமே.
நீங்களும் நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்றதுக்கான இஷ்யூ கிடையாது. இது என்டிஏ ஓவராலா எங்க பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணி இப்படி கொண்டு வரதான் நன்மை நல்லதுன்னு சொல்லியிருக்கு. என்ன நன்மைன்னு கேக்குறேன். இல்ல சார், இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு சாதாரண ஒரு ஊர்ல இருக்க ஒரு பையன்னு வச்சுக்கோங்க, 543 பேர்ல 33% எனக்கு சிம்பிளா புரியுது. இதை கொண்டு வர்றதுக்கு எதுக்கு டீலிமிட்டேஷன் நம்ம ஒரு கேள்வி கேட்டா அந்த பையனுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்க. அது என்ன சிம்பிள் சார்? இப்போ இல்ல ஒரே ஒரு சிம்பிள். அதாவது என்னன்னா, இப்பெல்லாம் 25 lakhs 30 lakhsக்குலாம் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்க. அவங்களால கண்டிப்பா அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்ய முடியல. அதனால டீலிமிட்டேஷன் கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய என்டிஏ முடிவு. as simple as that. டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றதுக்கு நீங்க சொல்ற காரணங்கள் சரி சார், அதுல யாரும் क्वेश्चनே பண்ணல. இல்லங்க, நீங்க எதுவுமே எவ்ரி பில் இது இந்தியால என்ன ஜனநாயகம் என்ன, எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கும், நாங்க பில்லு கொண்டு வரோம். அந்த பில்லை டிஃபீட் பண்ணுங்க. இல்ல நீங்க ஒரு குறைந்தபட்சமா டெமோக்ரஸில அப்போசிஷன் பார்ட்டிஸோட ஒரு குறைந்தபட்சமான ஒரு உரையாடலை நிகழ்த்தணும். ஏன் இதை கொண்டு வரணுங்கிற மாதிரியான எதையுமே நம்ம சொல்ல மாட்டோம். இல்ல, எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. நாங்க எங்களுடைய அதாவது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, நாங்க இது இப்படிதான் செய்வோம், நீங்க கேள்வி கேட்காதீங்கிறீங்க இல்லையா? நீங்க இல்ல சார், நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் நாங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, நீங்க வந்து எங்களுக்கு நாங்க வந்து தோல்வியை தலைவியினால இந்த மாதிரி ஒரு பில்லு பாஸ் ஆகுதுன்னு மட்டும் தான் சொல்ல முடியுமே ஒழிய, நாங்க ஜெயிச்ச இன்னைக்கு டிஎம்கே எத்தனையோ பில்ஸ் கொண்டு வராங்க. வக்ஃப் போர்ட்ல சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த பில்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு பில்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் அவங்க கொண்டு வரும்போது, அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பில்ஸ் கொண்டு வரும்போது அவங்க மெஜாரிட்டி இருந்து கொண்டு வந்தாங்க இல்லைங்க. இல்ல அப்ப நீங்க நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார், நீங்க சொல்ல மாட்டீங்க இல்லையா, ஏன் இதை கிளப் பண்ணிருக்கீங்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்ல. இல்ல பதில் இருக்கு. அது எங்களுடைய பதில் வந்து ஒரு பார்லிமெண்ட்ங்கிறது 25 lakh people 30 lakh people ரெப்ரசென்ட் பண்றதை விட எளிமையா மோர் அண்ட் மோர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் பெட்டரா இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதனால நாங்க மோர் நம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் கொண்டு வரோம். உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? இந்தியா ஒன்று தானே. இல்ல டீலிமிட்டேஷன் क्वेश्चनே நான் கேட்கல சார். விமன் ரிசர்வேஷன் பில்ல எதுக்கு டீலிமிட்டேஷனோட கிளப் பண்றீங்கன்னு தான் கேட்டேன். அதுதாங்க, தட் இஸ் a decision of a majority government. எங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்கு, நாங்க அதை அப்படிதான் செய்வோங்கிறீங்க இல்லையா? இல்ல மெஜாரிட்டி இருக்கு, நாங்க கரெக்டா பண்றோம். டிஃபீட்டட் இந்த பார்லிமெண்ட். இல்ல நான் ரொம்ப நேரமா கேக்குறேன், நீங்க அது ஏன்னு சொல்ல மாட்டீங்க. ரெண்டுக்கு சம்பந்தம் என்ன? இல்ல நீங்க யூ வாண்ட் டு டேக் வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத். நான் என்ன சொல்றேன்னா, 25 லட்சம் 20 லட்சம் இருக்கிற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காங்க. மோர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்தா பப்ளிக்கோட கிரீவியன்சஸ் அண்ட் திங்ஸ் வந்து டெஃபினட்டா ரீச் ஆச்சு பெட்டரா இருக்க. we have decided and we are taking it forward. அது சார் நாங்க தப்புனே சொல்லலையே சார். 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தாருன்னா அவர் மக்களை ப்ராப்பரா ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அதுக்கு விமன் ரெப்ரசன்டேஷன் பில்லுக்கு என்ன சம்பந்தம்? இல்லைங்க, நான் கொண்டு வரது எந்த பில்ஸையும் நான் கொண்டு வந்தா திருப்பி I am bringing two bills. Either you pass it or defeat it. டீலிமிட்டேஷன் மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அது ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன அப்படிங்கிறது காரஸ் விராஜர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த மறுபடியும் கூடுதலாக திமுகவிலிருந்து ராஜா தமிழ் மனிதர்கள். வணக்கம் ராஜா. வணக்கம் செல்வராஜன். வணக்கம். பாஜகவிலிருந்து பங்கேற்றிருந்த அவர் பேசும்போது எங்களுக்கு பெரும்பான்மையான அதிகாரம் இருக்கிறது, இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கான எல்லா தேவையும் இருக்கிறது, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டுக்கான அவசியம் இருக்கிறது, ஊபி பக்கம் பீகார் பக்கம்லாம் இப்போ 25 லட்சம் 30 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க, அதை சரி செய்யணும், அதனால அதை கொண்டு வரும் அப்படிங்கிறாரு. இதுல என்ன சிக்கல் உங்களுக்கு? இல்ல, உண்மையில நான் ஜெயபிரகாஷ் அவர்கள் பேசுறத முழுமையா கேட்டேன். எனக்கு ஒன்றும் அதிர்ச்சி ஒன்றும் இல்லை. நிச்சயமாக அவரை பாராட்டத்தான் செய்ய வேண்டும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷாவுடைய அழுத்தம், மோடி அவர்களுடைய அழுத்தம், அமைச்சர் பெருமக்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்களுடைய அழுத்தம். இன்னும் நீங்க தமிழ்ல வெளிப்படையா சொன்னா இது தப்பான வார்த்தை இல்லை, தப்பான வார்த்தையா இருந்தா அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நாங்க தனி மெஜாரிட்டியாக இருக்கிறோம், எதையும் செய்வோம் அப்படிங்கிற திமிர், இந்த வார்த்தை தவறுனா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த அழுத்தத்தோடு தான் அவர்கள் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் அவங்க அணுகுகிறார்கள் என்பதை அமித்ஷா அப்படித்தான் அணுகுவார் என்று தெரியும். அதே அணுகுமுறையோடு இன்றைக்கு ஜெயபிரகாஷ் அவர்கள் அணுகி இருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய உண்மையான முகம்.
நல்லது கெட்டது தெரியாது. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிப்பதற்கு மெஜாரிட்டி இருக்கு, நாங்க செய்வோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். நீ தென்னிந்தியா வட இந்தியா நீ என்ன வேணா கத்திட்டு போவோம், உரிமை பாதிப்பு அதெல்லாம் நீ பேசிப்ப, எனக்கு கவலை இல்லை போயா அப்படிங்கிற இந்த மனப்பான்மை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனப்பான்மை. நான் இதை ஏற்றுக்கொள்வது மறுப்பது, எதை மறுப்பது ஜெயபிரகாஷ் பேசியது என்பதை விட ஜெயபிரகாஷ் பேசிய செய்திகளை அதிமுக சார்பாக இணைந்திருக்கிற சகோதரர் கோவை சத்தியன் அவர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய பதிலையும் இதில் நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்று இல்ல, நம்ம நிறைய செல்வராஜன் நிறைய சந்தேகங்களை நம்ம எழுப்பணும். அதாவது தென்னிந்திய மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும், கிட்டத்தட்ட அந்த பெர்சன்டேஜ் 7.1 அப்படிங்கிற பெர்சன்டேஜ் அதே அளவுக்கு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அவையில பேசுகிற போது 39 இருந்து உங்களுக்கு அது 59 மாறப்போகிறது, தென் மாநிலங்களுக்கு அதே மாதிரியான பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அந்த அவங்க சொல்ற நம்பரும் அவங்க அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு மாநிலங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும்னு சொல்ற எம்பிக்களோட எண்ணிக்கையும் இப்ப இருக்கிற பெர்சன்டேஜும் ஏறக்குறைய மேட்ச் ஆகுது. அது மேட்ச் ஆயிடுச்சுன்னா எங்கிருந்து நமக்கு அநீதி இழைக்கப்படுறதா நீங்க நினைக்கிறீங்க? என்ன அவர்களை நம்மள எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் நாங்க நேத்துல இருந்து இந்த கத்திக்கிட்டு இருக்கோம், கருப்பு சட்டை போடுறோம், அந்த மசோதாவை கொளுத்துறோம், வீடெல்லாம் கருப்பு கொடி ஏத்துறோம். இது பேச துவங்கிய காலத்திலிருந்து நாங்க எதுக்கு கூப்பாடு போட்டுருக்கோம்? நாங்கெல்லாம் முட்டாள்களா, அறிவற்றவர்களா? அமித்ஷாவுடைய பேச்சை எல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன சிந்திக்க தெரியாதவர்களா, இல்ல கருத்து ரீதியாக சிந்தனை ஓட்டம் இல்லாதவர்களா? என்ன சதவிகிதம் குறையலேங்கிறாரு. 2011 சென்சஸ் படி எடுத்தால் அந்த 5.86% வருகிறது தமிழ்நாட்டிற்கு, 5.84%. அதை 50% கூட்டினால் 5.9 வருகிறது. இது ரெண்டும் சரிதானேங்கிறார். இதுவா கேள்வி? அவ்வளவு அறிவற்றவர்களாக நாங்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறதுக்கு? என்னுடைய சதவிகிதம் இருந்தது 7.18%. அந்த 7.18% என்று 5.9% குறைந்திருக்கிறது என்கிற கேள்விக்கு ஏன் பதில் சொல்லல? அதற்கு இடைப்பட்டது அந்த 7.18 இருந்து 5.1 அவர் இன்னைக்கு அமித்ஷா அவர் அவையில பேசும்போது சொன்ன நம்பர் 7.18 இன்னும் சொல்ல போனா 7.18 கூட இல்ல, 7.23 மாறுதுங்கிறாரு நம்பர். எப்படிங்க மாறும்? ஏற்கனவே இருந்த 7.18 7.18 தான். இப்ப அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அதாவது 2011 சென்சஸ் படி இப்ப நீங்க 2011 சென்ஸ் படி தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்களோட எண்ணிக்கை 39, அது 543க்கு 7.18%. இப்போ அவங்க ப்ரப்போஸ் பண்றது 59 எம்பிக்கள். 59 எம்பிக்கள்னா 7.23 கரெக்டானே? 59 இல்லங்க, அவங்க கொடுத்திருக்கிறது 48 தாங்க. 39 48 உயருதுங்க. 9 சீட்டு தாங்க இப்ப வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இன்னும் பேப்பர்ல 58 எல்லாம் அவங்க கொடுக்கல. அவர் சொல்ற அந்த சதவிகிதம் சேர்ந்தா மெயின்டைன் பண்றோம்னு சொல்றது என்பது 2011 சென்சஸ் படி இதே 543 சீட்டு வச்சா 5.84% வருகிறது. 32 சீட்டு குறையும். 50% கூடினால் இன்னைக்கு அமித்ஷாவும் பிரதமர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உள்ள இருக்கிற விதிமுறைகள்லாம் விட்டுருங்க, இப்ப 543 இருக்கு, 543க்கு அதுல 50% அப்படியே அதிகப்படுத்துறோம். அப்படின்னா மொத்தம் 816 புதிய டீலிமிட்டட் நம்ம மசோதா தாக்கல் செய்த பிறகு இருக்க போற மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை. நீங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் 50% ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற நம்பர்ல இருந்தானே 50% ரைஸ் ஆகும். அது எப்படி இல்ல? நான் ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்றேன். எனக்கு சதவிகிதம் இவ்வளவுதான் கூடுகிறது என்பதில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்லை, தென் தமிழகத்தினுடைய அரசியல் மையம் என்பது குறைக்கப்படுகிறது என்பது 14.73% இருந்த உத்தரப்பிரதேசம் 1971 சென்சஸ் படி இன்றைக்கு 16.36% உயர்கிறது. ஏன்? எந்த 10% வளர்ச்சி எதற்கு அவங்களுக்கு? இல்ல, நீங்க அமித்ஷா சொல்ற இந்த நம்பர் மேல இல்ல, அமித்ஷா சொல்ற இந்த நம்பர் சாத்தியமாகாதுன்னு ஒரு நம்பிக்கையின்மை தெரிவிக்கிறீங்க இல்லையா? சாத்தியம் இல்லை, இது சாத்தியமே படாது. இவர்கள் என்ன பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டாலும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இவர்கள் செய்தால் 5 மாநிலங்கள் போதும் அவர்களுக்கு இந்தியாவினுடைய ஆட்சி கட்டிலில் பிடிப்பதற்கு. மற்ற மாநிலங்களை பற்றியெல்லாம் கவரியிலே அரசியல் மையமாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாறும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இதுல இருக்கிற தமிழ்நாட்டுல இப்ப எதுக்கு இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு அவசரமா அந்த பில் எல்லாம் எரிச்சிட்டு இருந்தீங்க? என்ன காரணம்?
என்ன காரணம்னு சொல்லிட்டு என்னங்க இப்ப நம்ம ஒரு திட்டம் போடுறாங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, இந்த டெவல்யூஷன் ஃபார்முலா, ஜிஎஸ்டி பங்கீடு கொடுத்திருக்கீங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க டெவல்யூஷன் ஃபார்முலா? ஜியோகிராபி, மக்கள் தொகை, இந்த அடிப்படையில் தானே கொடுத்திருக்கீங்க. நான் ₹1 கொடுத்தா எனக்கு 41 பைசான்னு சொன்னதுல 23 பைசா கொடுத்துருக்கிற. பீகாருக்கு ₹1 கொடுக்குறேன், அவனுக்கு ₹17 கொடுக்குறீங்க. அந்த ₹17 எங்க எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? டெவல்யூஷன் ஃபார்முலால தானே கொடுக்குறீங்க. மக்கள் தொகை அடிப்படைகள், ஜியோகிராபி, இதை பேஸ் பண்ணி தானே கொடுக்குறீங்க. அப்ப என்னுடைய மக்கள் தொகை குறைகிற போது எனக்கு இப்ப கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த டெவல்யூஷன் ஃபார்முலால கொடுத்து கொண்டு இருக்கிற சதவீதம் இன்னும் குறையுமா குறையாதா? மக்கள் தொகை அடிப்படை, சென்சஸ் அடிப்படையில தானே ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த சித்தம் செயல்படுத்தப்படுகிறது. இது ஒண்ணு மட்டுமா? சுற்றி சுற்றி ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் மக்கள் தொகை அடிப்படையில் வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். பொருளாதார பகிர்வில் நிச்சயமாக மிகப்பெரிய சந்திரபாபு நாயுடு இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற சந்திரபாபு நாயுடு இந்த மசோதாவை தென்னிந்திய மாநிலங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மசோதாவை ஒழுங்கா படிச்சாங்கன்னா அதெல்லாம் புரியும், மசோதால ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற. அதாவது சந்திரபாபு நாயுடு அவர் தாங்கி பிடிக்கிறாரா, இல்லை அவரை அவங்க இவரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்களா, இல்ல இவர் அவங்களை தாங்கி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காராங்கிறதெல்லாம் கேள்வி. அவருடைய நிலைப்பாடு என்பது வேறு. அவரு தன் மாநிலத்துல காப்பாத்தினா போதும், சீட்டு போனா பரவாயில்ல, எம்பி சீட்டு போனா பரவாயில்ல, நம்ம ஆட்சியை தக்க வச்சா போதும், நமக்குள்ள திட்டங்களை மத்திய அரசு வாங்கி கொடுத்தா போதும்னு ஒரு மாநிலத்தினுடைய சிந்தனைக்குள்ள அவர் சுருங்கி போகிற பேச்சை ஏன் பேசுறீங்க? நாங்கள் பேசுவது என்பது பரவலாக தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக தென் தமிழகம் மட்டுமில்ல, இன்னும் பிற மாநிலங்களை சேருங்க. அரசியல் மையமாக ஒரு 4 மாநிலங்கள் மட்டும் இருந்தால் போதும் என்கிற நிலை வருகிற பொழுது இல்ல செல்வராஜனே, நான் என்னுடைய புரிதலுக்காக திரும்ப கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற நீங்க குறிப்பிட்ட 7.1% இந்த புதிய டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு பிறகும் அது 7.1%ஆகவே இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? அவ்வளவுதான் கேள்வி. கண்டிப்பா அந்த சதவிகிதம் ஏன் சொல்றோம்? அதுக்கு என்ன காரணம்? ஏன் நாங்க அதை வலியுறுத்துறதுக்கு என்ன காரணம்? குடும்ப நலத்திட்டம் கொண்டு வந்தது மக்கள் தொகையை 15% குறைத்தது தமிழ்நாட்டினுடைய குற்றமா? 25-26% மக்கள் தொகை வளர்ச்சியை கொடுத்த ஊப்பி செய்தது பெரிய சாதனையா? எதுக்காக அந்த 2000 நீங்க பிபிபி கொண்டு வந்தீங்க, என்பிபி கொண்டு வந்தீங்க? அந்த என்பிபில என்ன காரணம் சொன்னீங்க? நீங்க மக்கள் தொகையை குறைக்கணும். ஏன் குறைக்கணும் என்பதற்கான திட்டம் என்ன? 3 டயர் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொண்டு வந்தீங்களே, என்ன? இமீடியட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஆப்ஜெக்ட், 3 ஆப்ஜெக்ட் கொண்டு வந்தீங்க. எதுக்காக இந்த மக்கள் தொகையை நாங்க குறைக்க சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு சொன்ன காரணங்களை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிற தமிழ்நாடு பாதிக்கப்பட வேண்டுமா? எங்க ஒண்ணு இல்லைங்க, உத்தரப்பிரதேசம் இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க போவது 133 பார்லிமெண்ட் சீட்டு. தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து மொத்தத்துல 167. ஒரு மாநிலம் போதுங்க ஆட்சியை முடிவு செய்வதற்கு. நீங்க சொன்ன 5 திட்டங்கள், கட்டாயம் மற்றும் இலவச கல்வி அப்பொழுதுதான் எல்லோருக்கும் கொடுக்க முடியும். மக்கள் தொகையை குறைக்க வேண்டும், பள்ளி இடைநிற்றலை குறைக்கணும், சிசு மரணத்தை குறைக்கணும், தடுப்பூசி அப்பதான் 100% கொடுக்க முடியும், பெண்ணோட திருமண வயதை 18 21 மாத்தணும், பிரசவங்கள் எல்லாம் 80% பிரசவங்கள் மருத்துவமனையில நடக்கணும், 100% ட்ரெயின்டு டாக்டர்ஸோட பண்ணணும். இதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் சொன்னீங்க. தமிழ்நாடு இன்னைக்கு கட்டாய கல்வியில இலவச கல்வி கொடுக்கிறது. இன்றைக்கு கல்வியிலே ஆகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. சிசு மரணத்துல இன்னைக்கு 143 பேர், 10,000 பேர்ல 143 என்பது குழந்தை இறப்பு சதவீதம். உத்தரப்பிரதேசத்துல, தமிழ்நாட்டுல 7.7. தடுப்பூசி இந்தியாவிலேயே தடுப்பூசியை 100% கொடுத்து கொண்டிருக்கிற மாநிலம். இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வரக்கூடாது என்பதற்கு 14 வயது குழந்தைகளுக்கு இந்தியா முன்னெடுத்து ஒன்றிய அரசு செய்வதற்கு முன்னாலே தமிழக மருத்துவமனைகளில் என்னுடைய பிள்ளைகளுக்கு 14 வயது பிள்ளைகளுக்கு தடுப்பூசியை போட்டு இருக்கிற இது. இன்னைக்கு பெண்களுக்கு 18-20 வயசுக்கு கம்மியா தமிழ்நாட்டில் யாரும் கல்யாணம் பண்றது இல்ல. குழந்தை திருமணத்தை அரசாங்கம் கடுமையாக இருக்கிறது. அரசு மருத்துவமனைகள் இந்தியாவிலேயே 95% பிரசவங்கள் நடக்கிற மருத்துவமனையில் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதில் 50% அரசு மருத்துவமனை, 50% பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் சொன்ன இத்தனை கூறுகள் 2000 கொடுத்த என்பிபி கொடுத்த 2000 நேஷனல் பாப்புலேஷன் பாலிசியில கொடுத்தது அத்தனை தரவுகளையும் நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் தொகுதியை இழந்து நாங்கள் உங்களை கைப்பற்றி ஏற்றுக் கொண்டிருக்க வேண்டுமா? என்னமா நேத்து பேச ஒரு விவாத நிகழ்ச்சியில், ஒரே நிமிஷம், நேத்து ஒரு விவாத நிகழ்ச்சியில பேசி அதிமுக அமித்ஷா சொல்லிட்டார். அமித்ஷா மட்டும்தான் அறிவாளியா?
அமித்ஷாவுடைய நோக்கம் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா? இங்கே இருப்பவர்கள் எல்லாம் அறிவற்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? கொடுமை. நன்றி சிவராஜன். இது வந்து நன்றி, நன்றி, ஜெயபிரகாஷ் பேசுனதுதான் உண்மை. ஜெயபிரகாஷுடைய மனநிலை தான் தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற தலைமை அமைச்சர் உட்பட அத்தனை பாஜக காரர்களுடைய நோக்கமும் தனி மெஜாரிட்டி என்கிற திமிர். அதன் மூலமாக இதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் என்று துடிக்கிறார்கள். இந்த போராட்டம். மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிற தொகுதி வரையறை மசோதா தமிழ்நாட்டை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. அதிமுக தரப்பில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சத்யன், எடப்பாடி என்ன சொல்ல போகிறார்? அதிமுக கூட்டணி கட்சியாக இருந்து என்ன சொல்ல போகிறார்கள் அப்படின்னு கேள்வி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. 2 விஷயம் இதில் அடங்கியிருக்கு. ஒன்று, பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் 33 விழுக்காடு. பெண்களுக்கு எதிரான கட்சி திமுகங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. ஏன்னா மு.க. ஸ்டாலினுக்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுனாலே ஏதோ பயம் இருக்குது போல இருக்குது. மேபி அவர் வீட்டிலேருந்தே அதை புரிஞ்சுக்கலாம். சகோதரியை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய விட்டால் பையனுக்கு பாதிப்பு அப்படிங்கிறனால எப்படி நாடாளுமன்றத்திலேயே வச்சுருக்காரோ அதே மாதிரி சட்டமன்றத்துலேயும் பெண்களுக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னா, ஆட்சி அதிகாரம் மாறிடுச்சுன்னா பையனுக்கு காணாமல் போயிடுவான்னு அந்த பயமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, இந்த 2026 இது செய்யக்கூடிய இந்த முடிவு எடுக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஒப்புக்கொண்டது யார்? கருணாநிதி. என்னமோ புதுசாக இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா இது வரா மாதிரி ஐயோ அம்மா அப்பான்னு இவங்க குதின்னு குதிக்கிறதும், இவங்க மேற்கோள் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுலேருந்து வருதுன்னா இவங்க அனுபவத்துலேருந்து வருது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத தேஞ்சு கட்டருமான கதை அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி 12.55 விழுக்காடு பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆரம்பிக்கும் பொழுது அது கழுது தேஞ்சு கட்டரும்பா 7.2 விழுக்காடு வந்த வரைக்கும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. 1952 நம்மகிட்ட 62 எம்பி, 12.55 விழுக்காடு. கட்டரும்பா தேஞ்சு 7.2 பண்ணது ஃபுல்லாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். இப்போ புதுசாக போகுது போனால் அப்போ போன போது என்ன பண்ணாங்க? அதில் போன போது கூட தமிழ்நாடு இல்லைண்ணே, அது சென்னை மாகாணம். ஒரு நிமிஷம், 4-5 ஸ்டேட்ல இருந்துச்சு. அந்த வரலாறு சொல்லிது எனக்கு தெரியும். இப்படி வந்துருவாங்க உடனேன்னு. அதுக்கப்புறம் மொழிவாரி வாரமாக பிரிக்கும் போது கம்மியாகுது. 1967 வரைக்கும் 41 நிற்கிது. 1973 கருணாநிதி முதலமைச்சர் இங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது தான் 525 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை 543 மாத்திரேன்னு பில்லு கொண்டு வராங்க, அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வராங்க. 2 எம்பி போகுது தமிழ்நாட்டுக்கு. என்ன போராட்டம் பண்ணிட்டார் கருணாநிதி? என்ன பெருசாக குரல் கொடுத்துட்டாங்க? அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இப்போ அடிப்படையில் பிரதிநிதித்துவம் மாறக்கூடாதுன்னு எங்கே சொன்னோம் நாங்கள்? கேள்வி வரும்ல, நீங்கள் எங்கே குரல் கொடுத்தீங்கன்னு. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இதே டீலிமிட்டேஷனுக்கு பற்றி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக எங்களுடைய பிரதிநிதியாக மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் போகிறாரு. எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் 31 எம்பிங்கிறது 7.18 விழுக்காடு. இது எக்காரணத்துக்கு கொண்டு மாற்றக்கூடாது. இதுதான் அதிமுகவின் நிலைப்பாடுன்னு கொடுக்குறோம். மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சொல்லி அதிமுக சொன்னதை கழட்டி விட்டாங்க. சத்தம் போடாமல் அமைதியாக மறைச்சிட்டாங்க. அப்போது நாங்கள் தீர்வை நோக்கி நகர்றது மட்டுமல்ல, தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தை அங்கே எடுத்து சொல்லியிருக்கோம். ஏன் மறைச்சாங்க திமுக? ஏன் சொல்லலை? பிரதான எதிர்க்கட்சி இது ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க, நீ ஏன் மறைச்சாங்க? திட்டமிட்டு ஏன் மறைச்சாங்க? ஏன்னா இந்த மாதிரி மலிவு அரசியல் ஆடணுங்கிறதுனால தானே. அடிப்படையாக இன்னைக்கு அமித்ஷா சொன்ன ஒரு விஷயம் பிரித்து பார்ப்போம். 543 816 எம்பியாக மாற்றப் போகிறோம். கர்நாடகா 28 42 ஆகுது. ஆந்திர பிரதேசம் 25 38 மாறுது. தெலுங்கானா 17 26 மாறுகிறது. தமிழ்நாடு 39 59 மாறுகிறது. கேரளா 20 30 மாறுகிறது. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, தென்னிந்தியாவில் 129 எம்பிக்கள் இப்போ 195 மாறப்போகிறார்கள். தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவம் 23.74 என்பது 23.87 உயர்கிறதுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரு. இந்த ஆலோசனை நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் மீட்டிங்கில் சொன்னோமே, அப்பயும் அதை பற்றி பேசல. நீங்கள் எல்லாத்துக்கு மேலே இன்னொரு விஷயம் அடிப்படையாக ஒன்று கேட்போம். 2001 25 வருஷம் கழிச்சு டீலிமிட்டேஷன் ஆரம்பிக்க போகிறோன்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்போ கருணாநிதி சொன்னாரா? அப்போ 25 வருஷம் கழிச்சு இதே 1971 மக்கள் தொகை கணக்குள்ளே எடுங்கன்னு சொன்னாரா? அந்த மாதிரி ஏதாவது ஆலோசனை சொன்னாங்களா? அதுக்கப்புறம் 2004 2014 10 வருஷம் காங்கிரஸ் 2019 பிஜேபி ஒரு 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வராங்க. செப்டம்பர் 2023 அது பாஸ் ஆகுது. ஆனா அதுக்கு தான் வந்துட்டேன். கேள்வி கேட்டுறேன், அதுதான் வரேன். அது உங்கள்ட்ட தான் கேட்குறேன். அது என்ன சொல்றாங்க? நேஷனல் சென்சஸ் முதல்ல நடத்தணும், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன், அதுக்கப்புறம் கான்ஸ்டிட்யூன்சி பவுண்டரியை ரீட்ரா பண்ணணும். மேத்தமேட்டிக்கலி அதை டிசைட் பண்ண பிறகுதான் பெண்களுக்கான மசோதாவை கொண்டு வரணும்னு 2023 அந்த மசோதா சொல்லுது. இப்போ நீங்க சொல்றது அப்படி கிடையாது. அதை நான் சொல்லிடுறேன். அதோட பில்லு பேர் நான் படிக்கட்டுமானா?
படிங்க. நாரி சக்தி வந்தன் அதிநியம் பில், அதானே கசப்படி இந்தியில படிக்க வேண்டியதா இருக்கு. நாரி சக்தி வந்தன் அதிநியம் பில். இதுல திமுக ஓட்டு போடுச்சா ஓட்டு போடலையா? ஆமா, நான் ஓட்டு போட்டாங்களா? அப்ப திமுக யாராவது இதுக்கும் டீலிமிட்டேஷன் சம்பந்தம் இல்ல நாடாளுமன்றத்துல பதிவு வச்சிருக்காங்களா? 37 MP 2004 40 MP யோட உட்கார்ந்தீங்க சார் பதிவு வச்சீங்க. பெண்களுக்கு நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கிறதுக்கு தமிழ் இந்தியால எந்த கட்சி வேணாம்னு சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணே இல்ல, நீங்க நாரி சக்தி அந்த மசோதாவுக்கு பெண்களுக்கான 33% மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு கட்சி பேரை நீங்க எனக்கு இல்ல சொல்லுங்க. அதான் சொல்றேன். அப்போ ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இல்லனா அப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். 2023 ஒத்துக்கிட்டாங்க. இருங்க 2023 ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எதிர்க்கறாங்க. இல்ல, நீங்க தப்பா செய்றீங்க. தப்பா சென்சஸ் நீங்க அந்த மசோதா பண்ணீங்கன்னு ஒரு அடிப்படை புரிதல் இப்ப ஏன் நம்ம ஒத்துக்கொள்ள மறுக்கிறோம்னா, அமித்ஷா பர்சன்டேஜ் நீங்க சொன்னத உங்க கூட்டணி கட்சி சொன்னதை நீங்க மாத்தி பேசுனீங்க. 2023 மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வருகிற போதே முதல்ல சென்சஸை எடுப்போம். சென்சஸை எடுத்து முடிச்ச பிறகு மக்கள் தொகைக்கேற்ப மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை மறுவரையறை முடிவு செய்யப்பட்ட பின்னரே 33% அமல்படுத்துவாங்க. இன்னொரு விஷயம் நீங்க கன்வீனியன்ட்டா மறுக்கிறீங்க. அந்த பில்லோட அடிப்படை என்னன்னா, சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி அனைத்து தரப்பட்ட நிலைகளிலும் அதிகார பகிர்வுல 33 விழுக்காடு பெண்களுக்கும் the bill stipulates a quota for SCs and STs. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்த பில்லில் ஒரு குறிப்பு இருக்கு. அதனால நீங்க பெண்கள் 33 மட்டும் அதை சுருக்காதீங்க. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியனுக்கு 10 ஆண்டுக்கு ஒரு முறை நான் பில் பாஸ் பண்ணிட்டே இருக்கும். 2001 பில் போடுறோம், 2019 போடுறோம், 2020 போடுறோம். அப்படி இருக்கு. பிரதர் ஒண்ணு அவர் கேளுங்க, நீங்க கேளுங்க பிரதர். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இனிய பதட்டப்படுறீங்க. பதட்டம் எல்லாம் படல. பொறுமை இல்ல உங்க மக்கள் பாக்குறாங்கல்ல. இல்ல மக்கள் பாக்குறாங்க. உங்க சான்ஸ் வரும். உங்க சான்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தெரியணும்ல. கருணாநிதி 2 MP விட்டு கொடுத்து பதில் இருக்கான்னு பாப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம். 2 MP விட்டு கொடுக்கும்போது கருணாநிதி ஏன் வாய் திறக்கலங்கல இருந்து ஆரம்பிப்போம். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது 25 ஆண்டுகளுக்கு முன்னர் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று. தொகுதி மறுவரை செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு. இது எப்போ நடந்துச்சு? 2002 இருந்து 2020 தொகுதி மறுவரை வேலையும் நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி கட்டியில் இருக்கும்பொழுது. இப்போ அடிப்படை கேள்வி 33 விழுக்காடு என்பது தொகுதி மறுவரைக்கு முன்னர் நடக்க வேண்டுமா பின்னர் நடக்க வேண்டுமா? நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் கேட்டீங்கல்ல, 543 அந்த 33 கொடுக்கலன்னதுக்கு இதே கேள்வியை திமுக சேர்ந்த யாரும் ஒருத்தர் கேட்டான்னு சொல்லுங்க. ரெக்கார்டு ஆன் ரெக்கார்டு சார். ஒரு அடிப்படை நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. 543 நீ பண்ண வேண்டியதானப்பா. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நாங்க டீலிமிட்டேஷன் நான் என்ன சொல்றேன், மத்திய அரசு ஒரு பாலிசி எடுக்கறாங்க. நீங்க 1971 அப்புறம் நான் அடிப்படையா கேக்குறது நீங்க கேட்ட கேள்வி தான் பதில். மாநில கேள்வி சார். மாநில கட்சியில அது அவர் சொல்லுவாரு. கேள்வி அவருக்கு தான். அவர் பார்த்து பேச முடியல. 543 33 கொண்டான்னு அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் முழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? திமுக. எல்லாரும் அப்போது காங்கிரஸ் கட்சியில சோனியா காந்தி பார்லிமெண்ட்ல பேசினாங்க, இந்த பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் தேவையே இல்ல, இந்த 543ல நீங்க 33% அமல்படுத்தலாம்னு காங்கிரஸ் அப்போது இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்கள் பேசினாங்க. எனக்கு தெரியும். நான் அதை தான் சொல்றேன். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரோட நிலைப்பாடு. இன்னும் 3 வருஷத்துல டீலிமிட்டேஷன் வருது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அதை அமுல்படுத்துவதற்கு இங்க நாங்க இப்போ 33 பாஸ் பண்றோம். அப்பயே அங்கே பதில் சொல்றாங்க. நான் கேட்கிற திமுகவை சேர்ந்தவர்கள் உருண்டு புரண்டி போராடி நாடாளுமன்றத்தை முடக்கி 543 33 கொண்டு வந்திருக்காங்க. 543 33 கொண்டு வந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்காங்க. நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்காங்க. சோனியா காந்தி திமுக தலைவரா வலியுறுத்துச்சா? இதே கேள்வி அதிமுக வலியுறுத்துச்சா? நாங்க 33 விழுக்காடு எங்களோட ஸ்டாண்ட் கிளியரா இல்ல. 33 இல்ல, இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தம் இல்ல. இந்த 543ல 33 அமல்படுத்துங்க நீங்க பேசுனீங்களா? எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லையா பிரதர்? என்னண்ணே எங்களுக்கு நாடாளுமன்றத்துல ரெப்ரசன்டேஷன் இல்லையா? ராஜ்யசபால இருக்கனே. நாங்க நாடாளுமன்றத்துல ரெப்ரசன்டேஷன் இல்லையா? நீங்க ரெப்ரசன்டேஷன் கேவனா? ராஜ்யசபா அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை காமிங்க. அப்போ இப்போ நான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அறிக்கை காமிங்க. இப்போ நீங்க திமுக என்ன கேட்டுச்சு கேட்டீங்களோ அதிமுக சொன்னது காமிங்க. நாங்க சொல்றோம் புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை காமிங்க. பதில் என்னன்னு தெரிஞ்சுங்க. புரட்சி தலைவர் இங்க எடப்பாடி சொன்ன பதில் தான் 33 விழுக்காடு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல அமல்படுத்திய இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மா. அதன் வழியில் இன்று பில் வந்திருக்காரு. நான் பாராட்டுகிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு அறிக்கை வேணும்? நடைமுறையில 33% என்ன சம்பந்தம்னு அதிமுக எப்போது கேட்டது? இல்ல அதிமுக நடைமுறையில தொகுதி மறுவரைக்கு அப்படி பாத்தீங்கன்னா 33 50% திமுக ஆட்சியில மாத்துறாங்க. பிரச்சனை அது இல்ல. ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பெண்களுக்கு அதிகாரம் அளித்திருக்கிறீர்கள். இந்த 33%க்கும் டீலிமிட்டேஷனுக்கு என்ன சம்பந்தம்னு அதிமுக எப்போது கேட்டுச்சு? இத விட இரட்டை நிலைப்பாட பட்டவர்கள் தெரியவே தெரியாது. 2023 33% நீங்க வந்து தலையாட்டி வந்துட்டு இப்போ வந்து 543 அமல்படுத்தலாம்னு அதிமுக கேட்டுச்சா? நீங்க கேட்ட அதே கேள்வி நாங்க நடைமுறையிலே காமிச்சோம். நீ கேட்டீங்களா? நான் கேக்குறேன். இங்க பாருங்க, பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தோம்னு ஆரம்பிப்பாங்க திமுக. பிரச்சனை அது இல்லனே. அதிமுக கேட்டுச்சா? அப்ப அதே கேள்விக்கு என்ன பதில் வரும்?
எங்க கிட்ட எம்பிஸ் கிடையாது. நான் கேட்ட ஆனா எம்பிஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எம்பிஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அறிக்கை காமிக்க ஒரு இந்தியாவினுடைய சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஓட்டு போடுறதா எம்பி வேணும். எதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எம்பி வேணும்னு அவசியமே இல்ல. அறிக்கை விடலாம்ல. அறிக்கை விட்டீங்களா? பார்த்தா காவேரி மேலாண்மை ஆணையம் வந்து 22 நாள் நாடாளுமன்றத்தில் முடக்கலன்னு நடந்திருக்குமா? பதில் சொல்லல. இல்ல காவேரி மேலாண்மை ஆணையத்தை 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கலன்னா வந்திருக்குமா? எங்க உரிமைக்கு குரல் கொடுக்கணுமா? பதில் இருக்கா? பதில் இருக்காது. கொள்கையை வந்து பதில் இருக்காது. நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க. அந்த கேள்வி அதிமுக கேட்டுச்சா கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. ஒரே ஒரு நிமிஷம். நான் கேக்குற கேள்வி நெறியாளர் பாத்துட்டு திமுக பாத்து நான் உங்களை தான் கேக்குறேன். அவர் சான்ஸ் பதில் இல்ல சொல்றாரு. நான் அதிமுக கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நாடாளுமன்றத்துல போய் பேசுறது மட்டும் வேலை இல்ல. உரிமைக்கு குரல் கொடுக்கணும். அதை செய்ய தவறுகிறது திமுகங்கிறது பிரதான எதிர்க்கட்சியை நான் சுட்டி காமிக்கிறேன். நீங்க வந்து 33 விழுக்காடுக்கு வாயை மூட்டு மௌனியா இருந்தா இங்க ஓட்டு போட்டு இப்போ வந்து டீலிமிட்டேஷன்ல ஆன் ரெக்கார்ட்ல ஹோம் மினிஸ்டரும் சரி பிரைம் மினிஸ்டரும் சரி சார் ஒரு விஷயம் இப்போ இவங்க சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாமா? டீலிமிட்டேஷன் என்பது மக்கள் தொகை அடிப்படையில் கிடையாது என்பதற்கான மறைமுக வாக்குமூலம் எடுத்துக்கலாமா? கிடையாது என்பது மறைமுக வாக்குமூலம் எடுத்துக்கலாமா? அதை ஒத்துக்க மாட்டீங்களா? டீலிமிட்டேஷன் கிடையாது. இல்ல அது அப்படி எல்லாம் கிடையாது. அப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்றேன். நீங்க சொல்லுங்க. இல்ல இது வரைக்கும் வரலாறு என்ன? ஒரே விடுங்க. ஃபேக்ட் பேசுங்க. இருங்க சார். வரலாறுங்கறதே ஃபேக்ட் தான். அத பேசினா உங்களுக்கு பிரச்சனை. வரலாறு பேசினா உங்களுக்கு பிரச்சனை. பயம் வரும். அதனால ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சும்மா கதை விட்டுக்கிட்டே உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க பிரதர். தனிநபர் விமர்சனம் வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. விமர்சனமே இல்லையா? கதை விடுறா நீ கதை என்ன கதை விட்டீங்க சொல்லுங்க. இது நான் பேசுனது பொய்யா? ஆமா பின்ன என்ன? கருணாநிதி ஆட்சி காலத்துல 2 எம்பி போனது பொய்யா? கருணாநிதிங்கற பேச்ச நிப்பாட்டுங்க. 2023 நீங்க ஓட்டு போட்டேங்கிறது பொய்யா? சார் அது மகளிருக்கு நீங்க ஓட்டு போடலையா? உங்களுடைய கருத்துக்களை நாங்க பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இருங்க பிரதர். இந்த மாதிரி சொல்லுங்க தலையாடிட்டு வந்திருக்கீங்க. ஒரே நிமிஷம். இப்போ இது வரைக்கும் இது என்னதுனே? இல்ல ஒரு நிமிஷம். ஏன் சென்ஸ் எடுக்கலன்னு சொல்லுங்களேன். அண்ணே ஒரு நிமிஷம் சொல்ல விடுறீங்களாண்ணே? சொல்லுங்க. இது வரைக்கும் அதிகப்படியாக அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொடுத்த ஒரே நாடு இந்தியா தான். காங்கிரஸ்ல 77 தடவை கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல எதுவுமே தமிழகத்திற்கு என்று பிரதிநிதித்துவமாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. அது படைத்த ஒரே வரலாறு. அது ஒரே வரலாறு. முதல் அமெண்ட்மெண்ட் திருத்தது நாம தானே. அண்ணே நீங்க பேச விட இப்படி இடைமறிச்சா நாகரிகமே கிடையாது. பேசுங்க. அவர் பேசுற இது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தமிழகத்திற்காக நடந்த ஒரே ஒரு வரலாறு 1994 புரட்சி தலைவி அம்மாவோட 69 விழுக்காடு. தமிழ்நாட்டுக்கு என்று ஸ்பெசிஃபிக்கா இவங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த எந்த இடத்துலையுமே தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்ததே கிடையாது. வந்த அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறது, எம்சிஏ ஆக்ட் நீட்டு கொண்டு வரதுக்கு, மார்க்கண்டேய நதி கொடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்த்தது, காவிரியை தாராவாக்கும் போது வேடிக்கை பார்த்தது, முல்லை பெரியாரில் வேடிக்கை பார்த்தது, இதெல்லாம் தான் தமிழக உரிமை பறிவாகும் போது கைகட்டி வேடிக்கை பார்த்தது ஒரே கட்சி திமுக தான். இது வரைக்கும் அதை பத்தி நாடாளுமன்றத்திலோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் வைஸா ஏதோ சட்ட திருத்தம் கொண்டு வரணும் ஒரு குரல் வந்தது கிடையாதுங்கிற வரலாறு. கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் இதுல கிளப் பண்ண மாட்டோம் அமித்ஷா சொல்லிருக்கதை நீங்க வரவேற்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்? வரவேற்கிறீங்களா? நான் அது என்னுடைய புரிதல். வரவேற்கிறீங்களா? அவர் வெளிப்படையா மக்கள் தொகையின் அடிப்படையில் இல்லைன்னு சொல்லல. உண்மையை தான் பேசுறோம். இன்னைக்கு அவர் சொன்னது இதுக்கு இந்த ப்ரொபோஷன் மாறக்கூடாது என்பது அதிமுக நிலைப்பாடு. அதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தில் கொடுத்தோம், இவங்க மறைச்சாங்க. அதே நிலைப்பாடில் அமித்ஷாவும் சரி மரியாதைக்குரிய மோடி அவர்களும் சொல்லி இருப்பது வரவேற்கத்தக்கது. ராஜா, இன்றைக்கு நீங்க எழுப்பின எல்லா கேள்விகளுக்கும் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் சொல்லியிருக்கிற பதில் ஆக்சுவலி கன்வின்சிங்கா இருக்கு. நான் அவர்கிட்ட கேள்விகளை அப்பாற்பட்டது. நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டோட 7.1 குறையக்கூடாது, 39 59 குறையல. தென்னிந்திய மாநிலங்களுக்கு அதே 24 சம்திங், அதுவும் குறையல. அப்படின்னா இதுல என்ன சிக்கல்? எதுக்காக இதை நாம் எதிர்க்கிறோம்னு ஒரு கேள்வி வருது இல்ல? டீலிமிட்டேஷன் எதுக்காக செய்யறோம்? பாப்புலேஷன் பேசிஸ்ல செய்யணும்னு இருக்குல்ல. ஆமா. அப்ப அதையே நம்ம மாத்திரனா அது கான்ஸ்டிடியூஷன் क्वेश्चन ஆகாதா? ஆகும். என்ன பேசிஸ்ல நீங்க 50% நீங்களா டிசைட் பண்ணிக்கிறீங்க? அப்ப திடீர்னு நீங்க 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதையும் ஒத்துக்கணும்பீங்களா? அது மாதிரி தானே இந்த விஷயமுமே. இவங்களுக்கு தலையெழுத்து, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டாகணும்னு. ஆனா தமிழ்நாட்டுக்கோ நம்மளுடைய எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ அப்படி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான கேள்விகளை நாங்க கேட்கத்தான் செய்வோம். நீங்க அங்க பேசுங்க. என்ன சொன்னீங்கல்ல? என்ன சொன்னீங்கல்ல? என்ன சொன்னீங்கல்ல? அங்க கேளுங்க, அங்க கேளுங்க சார், அங்க கேளுங்க. உங்களுக்கு நான் பேசல, உங்களுக்கு நான் பதிலே சொல்லல. நீங்க எனக்கு பதில் சொல்லல, நான் உங்களுக்கு பதில் சொல்லல. நீங்க எனக்கு பதில் சொல்லல, நான் உங்களுக்கு பதில் சொல்லல. உங்களால நீங்க அவுட்ட பேசிங்க. ஆமாங்க, எதிர்க்க கேள்வி கேட்க தேவையில்லை. 2003 கருணாநிதி பதில் சொல்ல அவசியம் இல்ல. நீங்க நான் கேட்ட கேள்வி பதில் சொல்றீங்களா? நான் கேட்ட கேள்வி பதில் சொன்னீங்களா? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லல. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் சார். பொய்யும் பித்தலாட்டமும் முழுமையா செய்யறது பழனிசாமி ஐயா தான். வரிசையா இந்த நீட்டு கதை நான் சொல்றேன்.
நீங்க ஜெயலலிதா அம்மையார் இல்லாதப்ப வந்த நீட் எப்படி பழனிசாமி ஐயா பீரியட்ல மட்டும் நுழைஞ்சுச்சு? பதில் சொல்ல மாட்டாங்க. தீர்ப்புங்க. நிப்பாட்டுங்க. போங்க, உருட்டை வாய். அதுக்கப்புறம் நீங்க நிப்பாட்டுங்க. NMC சார் நிப்பாட்டுங்க சார். இப்ப சொல்லுங்க. நீங்க சொல்ற பையன் எல்லாம் ஏத்துக்க முடியாது. மதிக்க நீங்க சொல்ற மாட்டேன். ஏத்து. அப்ப ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப கேஸ் தைரியம் இருந்தா, முதுகெலும்பு இருந்தா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த போனா வேற எங்கேயோ போய் இதெல்லாம் வச்சுக்கங்க. இதை நீங்க வேற எங்கேயோ வச்சுக்கங்க. பின்ன உச்சநீதிமன்ற நான் பேசுவேன் சார். மதிக்க மாட்டேன் சார். நான் பேசுவேன் சார். மதிக்க நான் மாட்டேன் பேசுவேன் சார். சார். இப்ப சொல்லுங்க நான் சார். பேசுவேன் ராஜா, சார். சொல்லுங்க ராஜா, நீங்க ஏன் சார் தலைவர்? ராஜா, 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 ஒரே நிமிஷம். சத்யன், சத்யன் ப்ளீஸ், சத்யன் ப்ளீஸ், சத்யன், 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 ஒரு நிமிஷம். சத்யன், 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 ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. சத்யன், 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 ஒரு நிமிஷம். சத்யன் கொஞ்சம் கவனிங்க. சத்யன், சத்யன், ஒரு நிமிஷம். சத்யன், 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 ராஜா, ராஜா ஒரு நிமிஷம் கேளுங்களேன். சத்யன் ஒரு நிமிஷம். சத்யன், 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 சத்யன் ஒரு நிமிஷம் இருங்க. சத்யன், 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 ராஜா, ராஜா என்ன ராஜா இது? ராஜா, ராஜா என்ன நீங்களா கேளுங்க சொல்றது. ராஜா என்ன மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு தமிழ்நாட்டோட ரெண்டு பெரிய ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரே நிமிஷம் இருங்க ப்ளீஸ். தமிழ்நாட்டோட ரெண்டு கட்சிகள் நீங்க இப்படியா பேசிட்டு இருப்பீங்க. மக்கள் பார்க்க என்னப்பா நீங்க பேசுறது தப்பு சரிங்கதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை 50 வருஷம் ரெண்டு பேரும் ஆண்டி இருக்கீங்க. ஒரு தலைப்புல விவாதிக்கிறது இப்படிதான் நடத்துவாங்களா? ஒரு நேத்து வந்து ஒரு புது கட்சி நாயகமா பேசுறாங்கல்ல. ஒரு விஷயம் பாருங்க. சத்யன், சத்யன், சத்யன் ஒரு விஷயம் கவனிங்க. சத்யன் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சத்யன் அவர் பேச அனுமதிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுங்க. அவர் பேசி முடிக்கட்டும். அவர் பேசி முடிடுங்க. நானு ராஜா, ராஜா ஒரு நிமிஷம். ராஜா, ராஜா ஒரு நிமிஷம். நீங்க ஒரு எலெக்ஷனுக்கு நடுவுல பிரச்சாரத்தை விட்டுட்டு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் அந்த பில்லை எரிக்கிற போராட்டமும் பண்றீங்க. அது ஏங்கிறது மக்களுக்கு தெரியணும். கண்டிப்பா எடப்பாடி தனிநபர் தாக்குதல் பண்றது மூலமா இந்த மசோதாவோட நோக்கம் என்னங்கிறது வெளியில போகாம போகுது. அவர் ரொம்ப சிம்பிளா எடப்பாடியை பற்றி பேசாமல் மசோதாவை பத்தி பேசுங்க. நான் அதுதானே சார் சொல்லிட்டு வரேன். அது விளக்கமே சொல்ல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க சொல்லுங்க. அவர் தானே குறுக்க எங்கிட்ட வந்து பேசுறாரு. இல்ல நான் இருங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். பிரதமரும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்குரிய இடங்கள் பாதிக்கப்படாதுன்னு சொன்ன அந்த புள்ளியில இருந்து உங்களோட அந்த கோரிக்கையை அடிபட்டு போயிடுச்சு. இல்ல தமிழ்நாட்டு 39 இருந்து 59 வரப்போகுதுன்னா நீங்க எதுக்காக போராட்டம் பண்றீங்க? எதுக்காக கருப்பு கொடி? நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 50% டெவல்யூஷன் மெத்தட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா 50% நிதி ஒதுக்கீடு பாப்புலேஷன் பேசிஸ்ல நீங்க வந்து குறைச்சிருக்கீங்களா இல்லையா தமிழ்நாட்டுக்கு? ஆமா. பாதிப்பா இல்லையா? பாதிப்பு. யார் அதை ஈடுகட்ட சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டில இருந்து உங்களுக்கு பணம் நொட்டுது, தேவைப்படுது. அத்தனைக்கு எடுத்து நீங்க வச்சுக்குவீங்க. கொடுக்கறத கொடுக்க மாட்டீங்க. எடுத்து யூபிக்கு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. அங்க எம்பிக்கள் அதிகப்படுத்தி அங்க எம்பிக்கள் அதிகமாச்சுன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு 5 கோடி சேர்த்து போச்சுன்னா யாருக்கு சார் அதிகம் பணம் கொடுக்கறது? 120 தொகுதி இருந்துச்சுன்னா 5 கோடி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நிதி அதிகம் போகாத அந்த மாநிலங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன அதிகப்பட்டுரும்? அப்ப நிதி அங்கிருந்து நிதி வருவாய் இருக்கா? எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை நீங்க தமிழ்நாட்டை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப எல்லாம் நாங்க கேள்வி கேட்க கூடாதா? இப்ப நிதி வாங்குறதுல நீங்க வந்து எங்களுக்கு டாக்ஸ் ரிபேட் கொடுத்துருக்கீங்களா? சரி, நீங்க வந்து 1971 இருந்து நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க. எல்லா ரெகுலேஷனும் கரெக்டா இருக்கு. சோ தமிழ்நாடு ஸ்டேட் ஹஸ் ஃபாலோட் ஆல் தி ரெகுலேஷன்ஸ். சோ உங்களுக்கு கூடுதல் நிதி கொடுக்குறோம்னு நீங்க கொடுத்தீங்களா? இல்ல. இல்ல டாக்ஸ்ல உங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறோம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு டாக்ஸ் நீங்க குறைச்சிருக்கீங்களா? இல்ல. எங்கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்கீங்க. இப்படி எங்க கொடுக்குறீங்க? வட மாநிலங்கள் தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதை கேள்வி கேட்டா ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பிஜேபி பேசுதா இல்லையா இவர் வரிஞ்சு கட்டி பிஜேபிக்கு பேசுறாரு. அமித்ஷா என்ன தப்பா சொல்லிட்டாரு? அவர் நல்லா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு மேடையில் பேசுறாரு. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்கிறாரு. அப்ப இதுல எந்த விதத்திலையுமே டீலிமிட்டேஷன் செய்யறதுக்கு முறைகள் பின்பற்றப்படவில்லை. திஸ் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். இது இந்த மாநிலத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. பிரைமரியா நான் தெளிவா சொல்றேன், நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூர்வ குடிகளா பாரதிய ஜனதாவை ஏத்துக்காத மாநிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அர்த்தம் what kind of term is this? see பூர்வ குடிகள்னா யாருன்னு கேக்குறேன். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள் தானே பாரதிய ஜனதாவை ஏத்துக்காம வச்சுக்கிட்டு இருக்கு.
நேரடியாக அவங்களால வர முடியாம தானே நீங்க தகுதித்தம் பண்ணி எப்பவுமே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நிதிஷ்குமாரை தூக்கி போட்டுட்டு நீங்க திருட்டுத்தனமா மூலியமா தான் நீங்க ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த பூர்வக்குடிகள் இருக்கிற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சா பிஜேபியை? கிடையவே கிடையாது. வந்தேரிகள் இருக்கின்ற மாநிலங்களும் கலப்பினம் இருக்கக்கூடிய மாநிலங்களும் தான் இதை ஒத்துக்கிறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, சனாதனத்தை ஏத்துக்கிறாங்க. எல்லா விதத்திலையும் அவங்க சொல்லுகிறதுக்கு ஆதிக்க சமூகங்கள் அங்க இருக்கிறதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதையே நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாடு இப்போ இந்த நிலை வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா தேவையான பில்லை பாஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஃபண்ட் அலோகேஷனுக்கும் நார்தன் ஸ்டேட்ஸே போதுன்னு சொல்லி சொன்னா அனாதைகள் ஆகிவிட மாட்டோமா நம்ம இந்த நாட்டில்? நம்ம குரல்களை நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சு போயிடும்ல? ரெப்ரசன்டேஷன் மட்டும் போதுமா? நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இதுல தேவைப்படுது. ரெண்டாவது, நீங்க வந்து பாப்புலேஷன் எல்லாம் நாளைக்கு வந்து நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க பெண்களினுடைய 33 இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுறீங்கன்னு ஒரு கிளைமா சரி, எடுத்துட்டு வருவாங்க. 334A மட்டும் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா 33% இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது வர மாட்டோம். அங்க வந்துருச்சா வெளியே போன? ஏன் வந்துச்சுன்னு இப்ப தெரியுதா? நான் கேட்குறேன், இப்ப இருக்கிற 543 அப்படியே நீங்க 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போங்களேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுக்கு உங்களுக்கு 816 தேவைப்படுது? இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன் நான். 30 லட்சம் பேர் இருந்தா என்ன, 5 லட்சம் பேர் இருந்தா என்ன சார் ப்ராப்ளம்? இப்ப நான் மாத்தி கேட்கிறேன். இவங்க ஏதாவது டிச்சு பிரச்சனை போய் பேச போறாங்களா? ரோடு பிரச்சனை பேச போறாங்களா? கிடையாதுல்ல. மக்களுடைய பிரதிநிதியா ஒரு ரெப்ரசன்டேஷனை, பாலிசி டெசிஷன்ஸை சப்போர்ட் பண்றதும், நாடு எந்த நோக்கத்தில் பயணிக்கணும், இதுக்கு யார் ஆளணுங்கிற முடிவு எடுக்கிறது தானே. அது முன்ன பண்ண கூட இருந்துட்டு போகுது. எங்க ஆக்சுவலா டீலிமிட்டேஷன் தேவைப்படும் சொல்லி சொன்னா உள்ளாட்சி துறைகள்ல பண்ணும்போது அது நியாயம். இதுல ரெகுலேஷன், அதுவும் வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வர்றோம். நீங்க நம்ம ஸ்டேட்ல தமிழ்நாடுல கான்ஸ்டிட்யூன்சி மறுவரை செய்தப்ப கூட வந்து பொன்முடி அண்ணனும் எங்களுடைய அமைச்சர் இன்னொருத்தரும் கூட்டா இருந்தப்ப கூட தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டுகள்னு சொல்லி பிரிச்சு தான் டீலிமிட்டேஷன் நம்ம வந்து பண்ணலாம். ஊருக்கு மதுரைக்கும் முறைப்படுத்தியில செஞ்சோம். மதுரைக்கும் திருச்சிக்கும் நீங்க மெட்ரோ கேட்டீங்கன்னா அங்க பாப்புலேஷன் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பாப்புலேஷன் ஒரு ஸ்கிலா கவர்மெண்ட் எல்லாத்துலயும் வைக்கிறாங்க, வைப்பாங்க. அதான் சார், அது வந்து காரணம் இல்லை சார். அதோட கம்மியா இருக்க இந்தோருக்கு அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் தேவை, வேற எல்லாம் எந்த காரணமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எதையும் பாஸ் பண்ண கூடாது. அவ்வளவுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ். நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேரம். ஒரே நிமிஷம் பதில் சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, இங்கே வந்து 33 விழுக்காடு 543 பேர்ல நடைமுறைப்படுத்தினா தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம்னு அங்கே பேசல. நாடாளுமன்றத்தில் வாக்கு போட்டு அமைதியாக வந்தாச்சு. இப்போ டீலிமிட்டேஷன் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட விஷயம். அடுத்தது இப்போ புதுசாக ஒரு கதை டெவல்யூஷன் பேச வேண்டிய இடம் என்ன? நிதி ஆயோக். 3 வருஷம் நான் வீட்டில் படுத்து தூங்கிடுவேன், பயந்துட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி மு க ஸ்டாலின் 3 வருஷம் வீட்டில் உட்காந்துருப்பாரு. அப்புறம் இங்கே வந்து கடைசியில் தேர்தல் வர நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து நிதி பகிர்வில் அக்கறை வரும், மாநில உரிமையில் அக்கறை வரும். எத்தனை நாட்டுக்கு இந்த இரட்டை நிலைப்பாட்டிலேயே வாழ்க்கையை வண்டி ஓட்டலாங்கிறதா திமுக இதா இருக்கு. 2001 திமுக அந்த 1921 டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணாங்க. இப்ப அதிமுக பாஜக கிட்ட கேட்டு இத உங்களால ஃப்ரீஸ் பண்ண முடியுமா? நான் கேட்கறது ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான். இதனுடைய டீலிமிட்டேஷன் கமிட்டி போடும்போது ஒரு நீதியரசர், உச்சநீதிமன்ற நீதியரசரை போடுவாங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு மெம்பர்ஸை போடுவாங்க. ஒரு மாநிலத்திலேருந்து 5 எம்எல்ஏ 5 எம்பி போட்டு கருத்து கணிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் டிராஃப்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே இது நடக்க போகுது, அது நடக்க போகுது. என்னோட ஒரு கேள்வி, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, இன்டென்ட்னு. பாஜகவோட இன்டென்ட் உங்களுக்கு தெரியாதா? இல்ல பாஜகவோட இன்டென்ட் நீங்க உள்நோக்கம் கற்பிருக்கீங்க. ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸ் தலைமை தேர்தல் ஆணையர் தீர்மானிக்கிறது. நான் சொல்றேன் தலைவரை எக்ஸ்பெல் பண்ணுகிற உங்க இன்டென்ட் தெரியுது. நான் சொல்றேன் சார், வரலாறு சொல்லுது 15.5 இருந்து கழுதஞ்சு கட்டருமா பண்ணது காங்கிரஸ். வாய் மூடி மௌனியா வேடிக்கை பார்த்து திமுக. அதுக்கு பதில் இல்லை இது வரைக்கும். அதாவது இவர் எங்களை பத்தி சொல்றாரு இல்லையா, எல்லாத்துக்கும் நாங்க குரல் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் எங்ககிட்ட பதிவுகள் இருக்கு. எதுவுமே பேசாம சும்மா இருந்துட்டு இவங்க அதை பண்ணல இவங்க அதை பண்ணலன்னு சொல்ற இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரா? எதையுமே ஒரு நாள் சொல்ல முடியல. இதுதான் இவர்களுடைய நிலை. பழனிசாமி ஐயா என்ன பண்ணாருங்கிறத வரிசையா நம்ம கேட்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த அம்மையார் பேசுனதோ இல்ல வந்து எம்ஜிஆர் பேசின கட்டுக்கதைகள் இங்க வேண்டாம். இன்னைக்கு நிலவரத்துக்கு நம்ம பேசணும். ஏன்னா பழனிசாமி ஐயா இது செய்யல. பங்கெடுத்து விட்டு போன இருவருக்கும் இந்த கோட் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.